நம்ம கீரை அலசி ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி கொண்டக்கடலை போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். ஓகே ஓகே. புடலங்காவும் கூட்டு கொஞ்சம் வச்சுட்டேன், சாதமும் வச்சுட்டேன். இப்போ இந்த குழம்பும் கீரையும் தான் செய்யணும். சரி சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ செய்யலாமா? இந்த கருப்பு கொண்டக்கடலையே வறுத்துக்குவோம். இப்போ இது மாதிரி சின்ன கடலையாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா பொரியும் மலை மலைன்னு, அப்போ நிறுத்திட்டான் போதும். பொரிஞ்சதையும் ஆஃப் பண்ணிடணும், தீய விட்டுறக்கூடாது. வருங்க, இது மாதிரி வெடிச்சதையும் நிறுத்திடுங்க, தீஞ்சு போயிடக்கூடாது. இந்த குக்கரில் போட்டுட்டு ஒரு கழுவு கழுவிட்டு வேக வச்சிடலாம். இந்த அளவு வச்சா போதும் தண்ணி. ஓகே. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 விசில் வச்சா போதும். இதற்கு வெந்துருச்சு. ஓகே. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மிளகு ஜீரகம் கொஞ்சம் வறுத்துக்குவோம், தேங்காயோட அரைக்க. ஓகே. இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் போட்டுக்குவோம். அதில் இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அதோடைய ஒரு காம, இந்த தேங்காய் வந்து 2 பத்தா இருக்கும். போதும், வறுத்தது போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. கரைச்சி வச்சுட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இதில் ஊற்றிக்குவோம். மிளகு ஜீரகம் எதுக்கு வறுத்து போடுறதுன்னா குழம்பு வாசமாக இருக்கும், புளிக்குழம்புலாம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் போட்டு தான் தாளிக்கணும். ஒரு தக்காளி எரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். மல்லி கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இப்போ குழம்ப ஊற்றிடலாம். இப்போ இந்த கொண்டக்கடலையை போட்டுடலாம். அதில் இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதை போட்டுக்கலாம். மூடி வச்செல்லாம் நல்லா வேகட்டும். கீரையை செஞ்சிடலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். எந்த கீரையாக இருந்தாலும் சாம்பாருக்கு வரமிளகா போட்டு தாளிங்க. புளிக்குழம்புன்னா பச்சை மிளகா போட்டு தாளிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கீரை தண்ணி ஊற்றிக்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு தந்தது. முருங்கைக்கீரை தண்ணி கொதி வந்து தான் அள்ளி போடணும், இல்லாட்டி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அது கொதி வந்துருச்சு, போடுவோம். A few moments later. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். கீரை வந்துருச்சு. துவரம் பருப்பு கொஞ்சம் வேக வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பருப்புலாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. ஓகே, அதை எடுத்து வச்சுருங்க. குழம்பு திக்காயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கொண்டக்கடலை புளிக்குழம்பு ரெடி. ஓகே ஓகே. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. முருங்கைக்கீரை பொரியல், புடலங்காய் கூட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. சாப்பிட வேண்டியது தான். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய். ஓகேம்மா, சூப்பரான புளிக்குழம்பு. அதுக்கு தகுந்த தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கீரை பொரியல், அப்புறம் வந்து பொடலங்காய் கூட்டு. இதை விட காம்பினேஷன் என்ன இருக்க முடியும்? முட்டை, அப்புறம் மாம்பழம், இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா ஃபுல் மீல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கொண்டக்கடலை போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய். சூப்பராக இருக்கும். பாய்.